மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு வாரத்தில் கடைசி 2 நாள் இந்த இடம் சந்திராஷ்டமம். அதாவது சந்திரன் 8ல் இருக்கக்கூடிய சந்திர அஷ்டமம் என்கின்ற தேய்பிரை சந்திரனாக வந்துட்டார். கிட்டத்தட்ட சந்திராஷ்டமத்துக்கு வரும்போது தேய்பிரையாகத்தான் இருப்பார். அஷ்டமி நவமி தேதிக்கு வந்துடுவார். அதாவது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5:10 இருந்து, அதாவது 22/11/2024 வெள்ளிக்கிழமை மாலை 5:10 வருகின்ற திங்கட்கிழமை 25/11 காலையில் அதிகாலை 5:02 வரைக்கும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாள் முழுக்க உங்களுக்கு சந்திராஷ்டமம். அப்போ வார இறுதியில் கொஞ்சம் ஒரு சங்கடமான சாதகமற்ற தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. சந்திராஷ்டமத்தில் சனி வேற உங்களுக்கு இவரை பார்க்குறாரு இல்லையா, அதாவது சந்திரனை பார்க்குறாரு இல்லையா. அப்போ வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பயணங்கள் போவது, ஒரு பொருட்கள் வாங்கும்போது கவனமாக இருப்பது, யாருக்கும் ஒரு ப்ராமிஸ் பண்ணாமல் இருக்கக்கூடியது. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும், ஒரு ப்ராமிஸ் பண்ணுறதுல கவனமாக இருக்கணும், யாருக்கிட்டையும் பேச்சுவார்த்தை கொடுக்கறது. கிரெடிட் கார்டு கையில் வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக தேய்க்கணும். அதாவது உங்களுடைய வருமானத்தை மீறி, உங்களுடைய இதை மீறி, அதை விட முக்கியமாக நண்பருக்கு ஹெல்ப் பண்ணேன், சொந்தக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், அவருக்கு கொடுத்தேன் இவருக்கு கொடுத்தேன், வெட்டி பந்தாவுக்காக எதையாவது செய்கிறத மகர ராசிக்காரர்கள் கடைசி 3 நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாட்கள் கண்டிப்பாக விட்டுறணும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு சிக்கல்கள் நண்பர்கள் மூலமாக உறவுகள் மூலமாக ஏதாவது ஒன்று வரும். இதை தவிர்த்து வாரத்தின் முதல் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்குமே அற்புதமான நல்ல நாள். 7ஆம் இடத்துல அவர் வலுவாக இருக்கிறார். 7ஆம் இடத்துல அவர் வலுவாக இருந்து ராசியை பார்க்கக்கூடிய தன்மை, உங்களுடைய ராசியவே குரு பார்த்து கொண்டிருக்கிறார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் நல்ல வலுவாக இருக்கிறார். ஆக அந்த அமைப்பில் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாரமாக மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த இடம் அமைஞ்சிருக்கு. ஆனால் காசு வரும், கையில் தான் எதுவும் நிற்காது, வெட்டி செலவுகளாக வரும். சந்திராசிரமமும் சேர்ந்து வர்றதுனால வீண் செலவுகள். இந்த காசை கையில் வச்சுருந்தோம்னா இப்படிலாம் ஆயிருக்குமே, தேவையில்லாமல் 10 ரூபா வந்தது, அந்த 10 ரூபாயும் 15 ரூபாயை சேர்த்து தேவையில்லாமல் பண்ணி போட்டோமே என்கின்ற மாதிரியாக வாரத்தின் இறுதியிலே இந்த விஷயங்கள் நம்ம செஞ்சது தேவையா என்கின்ற மாதிரியான அமைப்புகள் வரும். ஆகவே கொஞ்சம் காசு பணத்தை செலவு பண்ணுறதுல மட்டும் கவனமாக இருங்க. மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டக்குன்னு கோவம் வந்துடுற வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. 7ஆம் இடத்துலேருந்து ராசியை இவர் பார்க்குறாரு இல்லையா, செவ்வாய் பார்க்குறாரு இல்லையா, அதுவும் நீச்சபங்க ராஜயோக அமைப்பிலிருந்து செவ்வாய் பார்க்குறாரு இல்லையா, டக்குன்னு கோபதாபங்கள் வந்து வார்த்தைகள் வித்தியாசமாக வரக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும். ஆகவே பொறுமை தேவைப்படுகின்ற வாரமாக அமைஞ்சிருக்குங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு வாரம் முழுவதும் 5, 6, 7ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கிறார். 5ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் அவர் மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்வார். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. சதய நட்சத்திரக்காரர்கள், புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கடுமையான பாதிப்புகளில் இப்போது இருக்கிறீர்கள். எப்படி தான் உண்மை. அது ரொம்ப நான் எப்படித்தான் எத்தை தின்றால் பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி, இந்த பக்கம் போனால் நரி இளம் போனால் கடிக்குது, வலம் போனால் கடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னொரு இது கூட சொல்லுவாங்க, கழுதையை முன்னாடி வச்சு சொல்லுவாங்க, முன்னாடி போனால் கடிக்குது, பின்னாடி போனால் உதைக்குதுன்னுவாங்க. எந்த பக்கம் போனாலும் உதைக்குதுன்ற அமைப்புகள் தான் இப்போ கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கு அமைஞ்சிருக்கு. அது ஒரு 40 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் இப்போது ஜன்மச்சனியின் ஆதிக்கத்தினால் கடுமையான பலன்களை கண்டிப்பாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நிவாரண அமைப்பாக 4, 11ஆம் இடங்களில் இன்றைக்கு குருச்சுக்கிர பரிவர்த்தனை அமைந்திருப்பதும், 5, 6, 7ஆம் இடங்களில் இப்போது சந்திரன் ஒரு இயக்கத்தில் இருப்பதும் பெரிய அளவில் கண்டிப்பாக சோதனைகள் இருக்காதுங்க. கடந்த 1 வருஷம் 2 வருஷமாக என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத ரெக்டிஃபை பண்ணிக்கூடிய ஒரு வாரமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமையும். தொழிலில் என்ன தப்பு பண்ணோம், வேலையில் என்ன தப்பு பண்ணோம், எந்த இடத்துல ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம், எந்த இடத்துல குடும்பத்தில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை எப்படி வந்தது, இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதில் என்ன தப்புகள் நடந்தது என்கின்ற மாதிரியாக சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. வாரத்தில் நடுப்பகுதி புதன்கிழமை வியாழக்கிழமை கடன் பற்றின கவலைகள் வரும். 6ஆம் இடத்துல சந்திரன் நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் செவ்வாய் கூட போய் சேர்றாரு. ஜீவனாதிபதி ஏற்கனவே 10ஆம் இடத்த அதிபதி நீச்சமாக இருக்கிறனால வேலை, தொழில், வியாபார அமைப்புகள் எதுவுமே சரியாக இல்லை. 10 ரூபா கூட வருமானம் இல்லாமல் வெட்டி பந்தவங்க வெட்டி வேலையாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்கின்ற அமைப்பும் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் ஜீவன அமைப்புகளில் குறைகளில் இருக்கிறீங்க. அவர்கள் எல்லாருக்குமே ஏதாவது கடன் பற்றிய கவலைகள், புதிய கடன்கள் உருவாகக்கூடிய அமைப்பு, பழைய கடனுக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டுறதுக்கே கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக வரும். ஆனாலும் பெரிய அளவில் சோதனை வராதுங்க. கும்பராசிக்காரர்கள் சோதனையோட எட்ஜுக்கு வந்துட்டீங்க, முடிவுக்கு வந்துட்டீங்க. அடுத்து ஜென்மச்சனி முடிஞ்ச உடனே, ஜென்மச்சனி மார்ச் மாதம் முடிய போகுது.
மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஜென்மச்சனி விலகப் போகிறது. அந்த ஜென்மச்சனியில் விலகினதிலிருந்து மிகப்பெரிய யோக பலன்கள் கும்பராசிக்காரர்களுக்கு நடக்க வேண்டும். அதற்கான இம்ப்ரூவ்மெண்ட், அதற்கான ஒரு படிக்கட்டுகள், அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமையும். ஆகவே கும்பத்திற்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க இப்போதைக்கு. நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு அருமையான வாரம் இதுன்னே சொல்லுவேன். வார கடைசியில் ரொம்ப டாப்பான பலன்கள் இருக்கும். வாரத்தின் ஆரம்பத்தில் 4, 5, 6ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கிறார். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 3 10 பரிவர்த்தனை ஆகக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல அமைப்பு. 3 10 பரிவர்த்தனைனா 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுக்கே வந்துடுறாரு, 3ஆம் அதிபதி 3ஆம் வீட்டுக்கே போயிடுறாரு. தொழிலில் இன்றைக்கி நல்ல முயற்சி பண்ணுவீங்க, நல்ல ஆரம்பம் இருக்கும், நல்ல விதமான அறிமுகங்கள் இருக்கும். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ட்ராவல், பயணங்கள் மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். இதற்காக போய் இன்னார போய் பார்த்து இந்த விஷயத்தை போய் முடிச்சுட்டு வந்துடலாம் என்கின்ற அமைப்பு இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கும். வீடு சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கும். கடன்கள் அமைய போது, வீட்டு கடன்கள் வரப்போகுது. ஒரு ஹவுசிங் லோனை அப்ரூவல் ஆக போகிற அமைப்பு. ஒரு சின்ன வீடாவது கட்டிடணும், ஒரு ஃப்ளாட்டாவது வாங்கிடணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான ஒரு பிளான் சக்ஸஸ்ஸு, அதற்கான ஒரு அமைப்புகள், அப்ரூவல், இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வாரத்தில் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா 4, 5, 6ஆம் இடங்களில் இருக்கிறார் இல்லையா, 6ஆம் இடத்தில் அவர் இருப்பது என்பது ஒரு நிலையில் நல்ல பலன்களை வாரத்தில் 2 நாள் கடைசி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடிய அமைப்பு. அதனால் இந்த வாரத்தில் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. ஆனால் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. செவ்வாய் நீச்சமாகி நீச்சபங்கமாகன்ற அமைப்பில் பிள்ளைகளால் ஏதாவது ஒரு மன கஷ்டம் வரக்கூடிய அமைப்பு. பிள்ளைகள் நம்ம ஒன்று சொல்கிறது, அது ஒன்று செய்கிறது என்கின்ற மாதிரி பிள்ளைகளுடைய கல்வியை பற்றிய ஒரு கவலைக்கம். இவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியுமா, பெரிய படிப்பு கேட்குறாங்களே, மருத்துவ படிப்பு படிக்கிறேனது, அதை படிக்கிறேனது, இதை படிக்கிறேனது, லட்சக்கணக்கில் செலவாகும் பொழுது எங்கே போகிறது, ஏது போகிறது, இந்த மாதிரியான ஒரு பிள்ளைகளை பற்றிய, அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றிய ஒரு சிந்தனைகள் இந்த வாரத்தில் ஒரு 2 நாள் கண்டிப்பாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களே ஏதாவது போக்குமாக்கா ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு கவலைப்படுறது. ஏன்னா தோளுக்கு மிஞ்சினா தோலை அந்தந்த பருவத்தை தாண்டி மீனராசி பெற்றோர்களை வந்திருக்கிறீங்க. ஆக இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளால் வாரத்தில் நடுப்பகுதியில் 2 நாள் ஏதாவது ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து கொள்ளக்கூடிய அமைப்புக்கு அப்படியே ராசிநாதன் பரிவர்த்தனை ஆகக்கூடிய அமைப்பு நன்றாக இருக்கிறது. தொழில் மூலமான நல்ல வருமானம் வரும், சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகளை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு வேலை மாற்றங்கள் வந்தால் நல்லது. அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் வந்துடாது. இருக்கிற வேலையோட நல்ல வேலை தான் அமையக்கூடிய அமைப்பு. வியாபார பெருமக்கள், தொழில் முனைவர்கள் எல்லாருக்குமே 10ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை ஆகின்ற காரணத்தினால் அப்படி ஒன்றும் பெரிய சங்கடங்கள் எதுவும் இல்லாத எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வார்த்தை சொல்லலாங்க. இன்னொன்று, திருமணமாகாத இளைய பருவத்தினருக்கு ஏதாவது ஒரு வகையில் அறிமுகங்கள், வரன் பார்க்கறது, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறது, ஒரு 2வது திருமணம், முதல் திருமணம் தோல்வியற்று 2வது திருமண அமைப்பில் இருக்கிறவர்களுக்கு நல்ல 2வது வாழ்க்கை துணை அமைவது போன்ற திருமண விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் இந்த நவம்பர் 18 முதல் 24ஆம் தேதியிலான நல்ல வாரம்.